welcome to Enthralling English. Yet another episode in our channel. நாங்க கொடுக்குற கண்டென்ட்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர் வச்சு உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா யூஸ் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளே சிலர் ஸ்டாண்டர்டாவும் ஸ்டைலிஷாவும் இங்கிலீஷ் பேசுறவங்க இருக்கோம். இன்னொரு பக்கம் தமிழ்ல இருக்கிறத டைரக்டா இங்கிலீஷ்ல எக்ஸ்பிரஸ் பண்றவங்களும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்றத நம்மலாம் என்ன சொல்லுவோம், ஃபீவர் கம்ஸ் டு ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஹி டெவலப்ஸ் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நாங்க கொடுத்துருக்க டயலாக தமிழ்ல பேசுறத நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி பேசுவாங்களோ அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் கிராமர், இப்போ ஒரு தமிழ் பேசுறவரே எடுத்துப்போம். எப்போ அவர் ஹிந்தியை நல்லா ஃப்ளூவெண்டா பேசுவாரு, அவர் ஹிந்தி பேசுற இடத்துலயோ இல்ல லொகேஷன்லயோ மாட்டிக்கிட்டா மட்டும்தான் மத்தவங்க வாய் பார்த்து அவரே பேச பழகிப்பாரு. அது போல நாங்க வீக்லி ஒன்ஸ் கொடுக்குற டயலாக்ஸை நீங்க உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி half an hour to 1 hour உட்காந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் 6 to 8 monthsல சூப்பரா இங்கிலீஷ் பேசலாம். சரி வாங்க, இந்த வார டயலாக நம்ம முதல்ல தமிழ்ல பார்ப்போம். இந்த டயலாக்ல 2 பேர் கலந்துக்கிறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபாரின்ல இருந்து வர ஃப்ரெண்டு பிரீத்திய இங்க நம்ம ஊர்ல இருக்கிற லதாங்கிற பொண்ணு சந்திச்சு பேசுறா. சில பொதுவான காரியத்தை பேசிட்டு லதா தனக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா பேச முடியல அப்படின்னு கவலைப்பட்டு அதுக்கு ஆலோசனை கேட்குறா. அதுக்கு பிரீத்தி என்ன சொல்றாங்கிறது தான் இந்த டயலாக். ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கிற? எப்பவும் போல நல்லா இருக்கேன். சரி வா காஃபி சாப்பிடலாம். டிஜிட்டல் மணி பத்தி என்ன நினைக்கிற? அது ஒரு தேவையான கண்டுபிடிப்பு தான். அப்படி இல்லாட்டினா அலாட்டா இல்லாத மக்கள்கிட்ட கள்ளத்தனமா கள்ள நோட்டெல்லாம் திணிச்சிருவாங்க. இது போலவே புதுசா ஒரு வழி கண்டுபிடிச்சு எல்லை தாண்ட தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயமா நல்லதையே நம்ம எதிர்பார்ப்போம். நான் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா கேட்க ரொம்ப சங்கடமா இருக்கு. பரவாயில்ல, சும்மா கேளு. எப்பவுமே எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேச வர மாட்டேங்குது. என்னை அறியாமலே சில மிஸ்டேக்ஸ் விடுறேன். எனக்கு வாட்ஸ்அப் வழியா நீ கிராமர் சொல்லித்தரியா? ஆனா எனக்கும் தெரியுது உனக்கு தலைக்கு மேல நிறைய வேலை இருக்கும், எப்பவும் பிஸி ஷெட்யூல்லையே இருப்ப. இருந்தாலும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நீ கைட் பண்ணேன்னா நல்லா இருக்கும். என்னோட பிஸியஸ்ட் ஷெட்யூல்லையும் நீ எனக்கு முக்கியம்தான். அது இருக்கட்டும், யார் சொன்னது கிராமர் படிச்சாதான் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேச முடியும்னு? அப்புறம் எப்படி? ஸ்கூல்ல கால் மிதிக்காதவங்க கூட அவங்களோட தாய்மொழியை ஃப்ளூவெண்டா பேசுறத நீ பார்த்ததே இல்லையா? நிச்சயமா அது உண்மைதான். நான் இப்போ என்ன பண்ணணும்? நான் பார்த்துக்கிறேன். நான் தொடர்ந்து தர டயலாக்ஸை ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். சரி வாங்க, இப்போ நம்ம தமிழ்ல பார்த்த டயலாக இங்கிலீஷ்ல பார்ப்போம். It's been a long time. How have you been? As I've been since forever. Let's have some coffee. What do you think about digital money? Yeah, it's the real need of the hour. Otherwise, some phonies would continue palming off counterfeit currencies on unsuspecting people. I would be grateful if someone could curb cross-border terrorism in a similar way. Of course, let's hope for the best. I have been wanting to ask you one thing for quite some time, but it's so embarrassing. Ask me for something you want. I always find myself at a loss to speak English fluently, and I'm prone to commit mistakes. Please, can you teach me grammar through WhatsApp? I know, you're always tied up with several things, and mostly you're in the midst of a hectic schedule. I would be grateful if you could teach me. You're much more than my schedules and tasks. By the by, who told you to learn grammar to speak English fluently? Then how come? Haven't you seen people speak their mother tongue fluently though they hadn't correct to any school? Of course, it's quite true. How do I go about it? I'll see to it. I'll give you some dialogues in audio format. Practice them regularly. Thank you, it's amazing. இப்போ நம்ம அந்த டயலாக்ல படிச்சுக்கிட்டதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். இதுக்கு நான் அடிஷ்னல் பாசிபிள் சென்டென்ஸ்லாம் தரேன்ல, அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நார்மலாக 2 பேர் சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னா என்ன கேட்பாங்க? ஒருத்தரை பார்த்து ஹவ் ஆர் யூ டூயிங் இல்லை ஹவு டு யூ டூ அந்த மாதிரி கேட்போம். ஆனால் இந்த டயலாக்ல இந்த பொண்ணு அவள் ஃப்ரெண்டை ஃபாரின்லேருந்து வர ஃப்ரெண்டை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்துருக்கா. உடனே என்ன கேட்குறா? ஹவ் ஹாவ் யூ பீன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கன்சிடரபிள் டியூரேஷனுக்கு அடுத்து பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு அம்மா ஒரு 6 மாத குழந்தை, இவங்க அம்மா ஏதோ ஒரு வேலையா ஒரு மணி நேரம் மட்டும் நெய்பர்கிட்ட விட்டுட்டு போறாங்க இந்த 6 மாத குழந்தைய. அப்போ உங்க அம்மா 1 மணி நேரம் கழிச்சு வரையில அந்த குழந்தைய பார்த்து என்ன கேட்பாங்க? ஹவ் ஹேஸ் ஷி பீன் அந்த மாதிரி கேட்பாங்க. இது போல ஒரு ஃப்ரெண்டையோ இல்லை ஒரு ரிலேஷனையோ பல வருஷம் கழிச்சு சந்திச்சாலும் கேட்கலாம். சில ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ்லாம் பார்ப்போம். ஹவ் ஹேவ் யூ பீன் சின்ஸ் வி ஃபினிஷ்ட் ஆர் ஸ்கூலிங்? என்ன கேட்குறாருன்னா, நம்ம ஸ்கூல் படிச்சு முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போதான் பார்க்குறோம், எப்படி இருக்க, என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. How has she been since she recovered from typhoid fever last month? அந்த பொண்ணுக்கு வந்து டைஃபாய்டு ஃபீவரால அஃபெக்ட் ஆயிருந்தா லாஸ்ட் மந்த் தான் ரெக்கவர் ஆயிருக்கா, இப்போ எப்படி இருக்கா, என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
How has he been since his father passed away? அவங்க அப்பா இறந்து போன பிறகு அந்த பையன் எப்படி இருக்கான் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கன்சர்னோட கேட்குறாங்க. How has your uncle been since he got hospitalized last month? அவங்க மாமா லாஸ்ட் மந்த் தான் அட்மிட் ஆயிருந்தார் ஹாஸ்பிட்டல்ல. இப்போ எப்படி இருக்காரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. How have you been since we last saw each other? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேப்பா இப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டயலாக்ல how have you been அப்படின்ற கொஸ்டினுக்கு இந்த பொண்ணு ஆன்சர் பண்ணியிருக்கிறது என்னது? as I have been since forever அப்படின்னு சொல்லியிருக்கு. அது போல நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கிற ரெஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். குட், நாட் பேட், நெவர் பீன் பெட்டர், குட் பி பெட்டர், யூஷுவல், as I have been since forever இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்த ஆன்சர்ஸ் போக இப்படியும் நம்ம ஆன்சர்ஸ் பண்ணலாம். I have been busy working. I have been traveling quite a bit since we saw each other last summer vacation. Oh, I have been working a little too hard. I need a break. My daughter has been practicing cooking quite a bit. Well, I have been spending more time at the gym. I have been helping out kids in the neighborhood. My father has been struggling to be honest, but it gets easier every day. Not all sunshine and rainbows, but it's okay. Fantastic, I have been doing great. I got a promotion at work and things are on the up and up. I have been visiting monuments and I finally visited Taj Mahal. I can tick it off the bucket list. நிறைய நினைவு சின்னங்களை விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கடைசியில் தாஜ்மஹாலே விசிட் பண்ணிட்டேன். என் வாழ்நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறிச்சு. My son has been focusing on his career and he is starting to move up the corporate ladder. என்னுடைய பையன் அவன் கெரியரில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போதான் கார்ப்பரேட் லெவலுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கான். Hectic. I have been grinding away working for a mega project burning the midnight oil, but it has its perks. ரொம்ப கடினமாக உழைக்கிறேன், இரவு பகல் பாராமல் உழைக்கிறேன், பிரயோஜனமும் இருக்கு. I've been better, to be honest, but I keep on and keeping on. You know how it is. ஹானஸ்டாக சொன்னால் நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் இதை கீப் அப் பண்ணணும், அதான் உனக்கே தெரியும்ல. You know how it is. இந்த சென்டென்ஸை ஃபாரினர்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா? இந்த பேச்சை தொடர விரும்பலை அப்படின்றத உணர்த்துறதுக்காக சொல்லுவாங்க. As I have been since forever. இதில் since forever கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இது ஒரு இன்ஃபார்மல் ஃப்ரேஸ், இது ஒரு கலோக்கியல் மாதிரி. நம்ம இதை மோஸ்ட்லி ஃபார்மல் ஸ்பீச்லலாம் யூஸ் பண்ண மாட்டோம். இதை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக மீனிங் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா காலகாலமாக இல்லை காலம் தோன்றுனதுலேருந்து அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம அந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா இதை நம்ம நார்மலாக ஃபன்னியான ஸ்பீச்சில் இல்லைனா எக்ஸாஜுரேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். He has been using that old machine since forever. அந்த மிஷினை காலகாலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காராம். I love popsicle since forever and ever. பாப்சிக்கல் எனக்கு காலகாலமாக பிடிக்கும், அது பிடிக்காம போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு சிமிலரான சில ஃப்ரேசஸோட சென்டென்ஸையும் சொல்கிறேன், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மார்னிங் பைக் ரைட் ஹாஸ் பீன் மை ஃபேவரட் ஆக்டிவிட்டி சின்ஸ் பிஃபோர் ஐ வாஸ் born. Singing has been my favorite activity for as long as I can remember. Cooking has been my favorite activity since the dawn of time. இப்போ since forever ஒரு சீரியஸான சிச்சுவேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் தரேன். Gulf countries have been suffering from extremely high baseline water stress since forever. இதுக்கு என்ன அர்த்தம்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் வாட்டர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, காலங்காலமாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் ஹேவ் சம் காஃபி, இதை நம்ம லெட்ஸ் கெட் சம் காஃபி இல்லைனா லெட்ஸ் கிராப் சம் காஃபி அப்படின்னு சொல்லலாம். இதில் கெட்டுக்கும் கிராப்புக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன்னா, கெட்னா கோயிங் அவுட் டு ஈட் சம்திங், இதில் கோயிங் அவுட்டில் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். அதே கிராப்னு வந்துட்டா ஃபைண்டிங் சம்திங் குவிக்லி டு ஈட், குவிக்காக ஃபைண்ட் பண்ணுறது தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம். சம் காஃபி, இதை வந்து நாங்கள் குவான்டிட்டியை தான் குறிக்கிறோம், ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு நாங்கள் எதுவுமே சொல்லலை. இதை நம்ம வந்து கப் ஆஃப் காஃபி இல்லை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த கப் ஆஃப் காஃபி கப் ஆஃப் டீல ஒன்றை யூகே காரங்க ஏற்றுப்பாங்க, இன்னொன்று ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி யூஎஸ் காரங்களும் ஒன்றை ஏற்றுப்பாங்க, இன்னொன்று ஏற்றுக்க மாட்டாங்க. யூஎஸ்குள்ளேயே ஒரு சில ஸ்டேட்ஸ்காரவங்க வந்து இதை ஏற்றுப்பாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம இந்தியாவுக்குள்ள கப் ஆஃப் காஃபி கப் ஆஃப் டீ ரெண்டையுமே யூஸ் பண்ணுவோம். அதனால நீங்கள் ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக இந்த மாதிரி குழப்பமான இடத்துலலாம் இந்தியாவுக்குள்ள நம்ம என்ன பேசுவோமோ அதன்படி நாங்கள் கொடுக்குறோம். இல்லாட்டினா கிராமட்டிக்கலாக எது கரெக்டோ அதை நாங்கள் கொடுக்குறோம். அதனால தான் நாங்கள் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், மேக்ஸிமம் ஃபாரின் லாங்குவேஜ் மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்குறோன்னு. 100% கொடுக்குறோம் நாங்கள் சொல்லலை. இப்போ சாப்பிட்றதுக்கு சம்மந்தமான சில ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ்லாம் பார்ப்போம். லெட்ஸ் கிராப் அ பைட் டு ஈட் பிஃபோர் வி கோ. லெட்ஸ் கிராப் அ குவிக் சாண்ட்விச். ஐ மேனேஜ் டு கிராப் லஞ்ச் அரௌண்ட் 1:30. The weather is still sultry. Let's grab a drink. Let's have lunch. Let's grab lunch. Let's get lunch. Get, have. இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் சாப்பிட்றதுக்கு சம்மந்தப்பட்ட சென்டென்ஸை தவிர்த்து மற்ற சென்டென்ஸையும் உங்களுக்கு தெரியும்.
நாங்களும் சில ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது போக இப்போ இந்த கிராப்ன்ற வேர்டை வச்சு சாப்பிட்றதுக்கு சம்மந்தப்பட்டதை தவிர்த்து மற்ற சில இன்ஸ்டன்ஸில் எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு சில ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். I managed to grab my son's hand. It's time to grab a hold of that rope. Let's do it. I always manage to grab the headlines. This is your big chance. Grab it with your both hands. Grab a seat quickly. It's very hard to grab at least 1 hour sleep in the midst of that blizzard. இப்போ இந்த கிராப்ன்ற வேர்டை இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணி எப்படி கலோக்கியலாக யூஸ் பண்ணணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹவு டஸ் தட் கிராப் யூ? இந்த சென்டென்ஸ் என்ன மீன் பண்ணுதுன்னா, ஒரு விஷயம் யாருக்குமே பிடிக்காம இருக்கும், ஆனால் அதில் ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப வினோதமாக அந்த விஷயம் பிடிச்சதா இருக்கும். இதை ஒரு பொருளை சொல்லலாம், இல்லைன்னா ஒரு சாப்பிட்ற பொருளை சொல்லலாம், இல்லை ஒரு செயலை சொல்லலாம், இல்லைன்னா அட்வென்ச்சர், இந்த மாதிரி பல இதை சொல்லலாம். ஸோ ஹவு டஸ் தட் கிராப் யூ அப்படின்னா, இது எப்படி உனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. I have been wanting to ask you one thing for quite some time, but it's so embarrassing. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக, ஆனால் கேட்கறது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் quite some time எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு விஷயத்த செய்யணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்காங்க இல்லை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு கன்சிடரபிள் டைம் வரைக்கும் அதை யோசிச்சுட்டு இல்லை செஞ்சிட்ருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு சில ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ்லாம் பார்ப்போம். Getting started with this mega project has taken quite some time and was no easy matter. For quite some time, he worked with the expectation that he was going abroad. You must have taken quite a time to think. It's the real need of the hour. Otherwise, some phonies would continue palming off counterfeited currencies on unsuspecting people. இந்த சென்டென்ஸ்ல phonies அப்படின்னா ஏமாத்துக்காரங்க. இந்த சென்டென்ஸ்ல நம்ம இந்த phonyன்ற வேர்டை நவுனா யூஸ் பண்ணியிருக்கோம். நவுன் அப்படின்னா ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு பர்சனோட பேரு. இந்த phonyன்ற வேர்டை அப்ஜெக்டிவாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்ட். இப்போ இந்த phonyன்ற வேர்டை 2 டைப்பாகவும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ் கொடுக்குறேன். He came with a phony smile and cheated me. That man has given me phony number and address or information. That salesman looks totally phony to me. இந்த சென்டென்ஸ்ல palm offன்ற வேர்டு எடுத்துப்போம். இது ஒரு phrasal verb. இதோட அர்த்தம் ஏமாத்துறது. இதுக்கு சில ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ்லாம் கொடுக்குறேன். He can't palm off the tail on us. That salesman tries to palm off the worthless products on some shoppers. That man palmed off the stolen bike parts on some unsuspecting customers. That sales girl palmed off some rotten eggs onto the old lady. That man palmed off the bad check onto a bike dealer. I would be grateful if you could. இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும். சில ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ்லாம் பார்ப்போம் இதில். I would be grateful if you could teach me anything about singing. Thank you for your order. We would be grateful if you could complete the tier of slip below. Otherwise, இந்த வேர்டோட மீனிங் இல்லாட்டி. இல்லாட்டினா இப்படி ஆயிரும், இல்லாட்டினா அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். சில ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ் பார்ப்போம் இதுக்கு. Walk carefully on the road during rain, otherwise you will fall. Ronaldo played very well and redeemed an otherwise losing game. Ramu says it's true, but I think otherwise. His foul-mouthed way of speaking negated his otherwise positive attitude towards his team members. I find myself at a loss to speak English fluently. இதில் find myself at a loss என்ற ஃப்ரேஸோட மீனிங் என்னால் ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ண முடியல இல்லை செய்ய முடியல அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சில ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ்லாம் பார்ப்போம். When I was in the midst of the valley, I found myself at a loss as to what to do. But I found myself at a loss about how to explain to my students. The car is in very good condition. I find myself at a loss for words. I find myself at a loss with how much I am exposed to pollution every day. She found herself at a loss for words of consolation. Find myself at a loss என்ற ஃப்ரேஸ்ல இருந்து find myself ஐயும் தனி ஃப்ரேஸா எடுத்து யூஸ் பண்ணலாம். அதை வச்சு சில ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ்ல பார்ப்போம். I find myself smiling when I think of the fun we had in college days. I find myself in almost total agreement with Mr. Ramesh. I find myself pleased to visit again. I find myself wandering half-heartedly around the rails hoping some fabulous government will leap out and grab me. Find myself at a loss என்ற ஃப்ரேஸ்ல இருந்து at a loss மட்டும் தனியா எடுத்து ஃப்ரேஸாவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு சில ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ்லாம் பார்ப்போம். I am at a loss for what to do next. The policemen are at a loss to know how to tackle the violence. But as a little boy I am at a loss when it comes to dealing with such a complex issue. Her father is at a loss to know how to comfort her in the midst of the trouble she is facing. That boutique is operating at a loss. These goods have to be sold off at a loss if sales are poor. Policemen are so far at a loss to explain the reason for his death. I am prone to commit mistakes. இந்த சென்டென்ஸ்ல ப்ரான் என்ற அட்ஜெக்டிவ் ரொம்ப ஒரு அழகான அட்ஜெக்டிவ்ங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச அட்ஜெக்டிவும் கூட. இதுக்கு சில ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ்லாம் கொடுக்குறேன்.
He is prone to cold or disease or infection or indigestion. Kids are all prone to eat candies. Sun removes the oil and wax, leaving the leather prone to cracking. Julie has a short temper and is prone to outbursts of anger. This leaves fertile soil unprotected and prone to erosion. Kumar knelt beside the prawn farm. Malnourished people are very prone to disease. Working without a break makes you more prone to error. Sheer versatility of this custom bicycle allows racer to ride prawn or seated. Bodyboarding is a prawn wave riding with a flexible board. GI pipe is more expensive than PVC pipe but is more durable, making them less prone to breakage. He lay prawn on bed. Mani lay prawn across his newspaper. He was found lying in a prawn position. I know you are tied up with several things. இந்த சென்டென்ஸில் tie upன்ற phrasal verb ஒரு விஷயத்தை கட்டி வைக்கிறதையும் சொல்லலாம், இல்லை ஒருத்தர் நிறைய வேலையால் கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு சில ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ்லாம் கொடுக்குறேன். He is tied up in a conference at the moment, but I'll ask him to call you later. He is tied up with his new project. He is working hard, you know. All his money was tied up in a long-term investments. Ral is tied up the traffic for 1 hour today. Our company is tied up with another company. There is a boat tied up at a jetty. Rani's hair was tied up with a ribbon. Robert tied up the security guard and put a gag in his mouth. The newspapers were tied up in bundles. Ramesh and Rani got tied up in January. You are in the midst of your hectic schedule. இந்த சென்டென்ஸில் மிட்ஸ் இதோட மீனிங் ஒரு விஷயத்து மத்தியில் மாட்டிக்கிறது இல்லைனா ஒரு விஷயத்து மத்தியில் இருக்கிறது. இதுக்கு சில ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ்லாம் கொடுக்குறேன். He fought bravely in the midst of the battle. Roger felt curiously unreal as if he were in the midst of a dream. Lily discovered it in the midst of searching out her old files. In the midst of his feelings of hopelessness, a comforting thought arrived. Sri Lanka is in the midst of an economic crisis. I'm sorry, I'm too busy. I'm in the midst of searching files. Such beautiful hut was unexpected in the midst of the forest. I watched his serenity in the midst of his troubles. Though they hadn't scurried to any school. இந்த சென்டென்ஸில் ஸ்கரின்ற வேர்போட மீனிங் நடக்கிறது இல்லை ஓடுறது. இதுக்கு சில ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ்லாம் பார்ப்போம். Rat scurried away with surprising speed. I heard a scurry of footsteps or feet. I'll see to it. இந்த சென்டென்ஸோட மீனிங் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு சில ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ் பார்ப்போம். You look tired. Get some rest. I'll see to the children's dinner. His father should have seen to it. இந்த வாரத்துக்கான எபிசோடில் நாங்கள் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கோம். அதில் டயலாக் முடித்த உடனே நாங்கள் கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் சென்டென்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அடுத்த 2 வீக்ஸ்க்கு இந்த கண்டென்ட்டே போதுமானதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் கழிச்சு தான் நாங்கள் அடுத்த வீடியோவை தருவோம். அது வரைக்கும் இந்த வீடியோவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, this is bye from Jamie.